வணக்கம். கடந்த ஒரு வாரமா தமிழக அரசியல்ல பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. அந்த எல்லாத்தையுமே ஒரு பார்வையும் பிளஸ் அதோட டீட்டெயில் ஒரு அனலைசிஸ பத்தி நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். அதுல முக்கியமா நாம இன்னைக்கு எடுத்திருக்க டாபிக் வந்து பாத்தீங்கன்னா 3 டாபிக் நம்ம எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலையோட வி த லீடர்ஸ் ஆர்கனைசேஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாறப்போகுது. அது என்ன? எப்படி மாறப்போகுது? அதோட பிளானிங் என்ன? அப்கமிங்கோட அண்ணாமலையோட ஸ்ட்ராட்டஜி என்ன? அடுத்து அண்ணாமலை வர்சஸ் டிவிகே. டைரக்டா அண்ணாமலை வந்து டிவிகேவை சில விஷயத்துல அட்டாக் பண்ணியிருக்காரு. அது என்னென்ன விஷயம்? அண்ணாமலை போடும் கணக்கு என்ன? அதுக்கு டிவிகே எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்றத பத்தியும், மூணாவது மறுபடியும் டிவிகே வர்சஸ் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே அப்புறம் இதர கூட்டணி கட்சிகள். அதாவது டிவிகே ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு மறுபடியும் ஒரு சின்ன பிளான் போயிட்டு இருக்க மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்ன பிளான், யார் யார் என்னென்ன சொன்னா, அது எந்த அளவுக்கு சாத்திய கூறுகள் அப்படின்றத எல்லாத்தையுமே டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ணுவோம். முதல் விஷயம், அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா போன வாரத்துல வந்து வி த லீடர்ஸோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து நடத்துறாரு. அதை பொதுக்கூட்டம்ன்ற மாதிரி நடத்தினாரு. அதுல நிறைய தன்னார்வலர்கள் கலந்து கொண்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை சில பேச்சுக்கள் பேசியிருக்காரு. அதுல முக்கியமா ஒரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு வி த லீடர்ஸ்ல வந்து தன்னார்வலர்கள் வந்து 19 லட்சம் கிட்ட மெம்பர்ஸ் வந்து ஜாயின் ஆகியிருக்காங்க. இந்த 19 லட்சம் என்னைக்கு 50 லட்சமா மாறுதோ அன்னைக்கு வந்து இந்த வி த லீடர்ஸ் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா உருவெடுக்கும் அப்படின்றத அவரு சொல்லியிருக்காரு. இந்த 50 லட்சம் வந்து ஒரே நாள்ல கூட சாத்தியக்கூறு இருக்கு அப்படின்றதையும் அவரு சூசகமா சொல்லியிருக்காரு. ஸோ இது எந்த அளவுக்கு முன்னெடுத்து போறான்றதை நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இதோட சேர்த்து இப்ப அண்ணாமலை இந்த ஆர்கனைசேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மற்ற கட்சியினர், அதாவது மற்ற கட்சியில அதிருப்தியில இருக்கவங்க, முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் மக்கள் நீதி மையத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரு போன சட்டமன்ற தேர்தலில் வந்து போட்டியிடவே இல்லை. பிளஸ் அவர் வந்து தனக்கு சீட்டு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கட்சியில இருக்கு. ஏன்னா அப்ப எல்லாருமே வந்து ரொம்ப அதிருப்தியில் ஆயிட்டாங்க. அவர் நம்பி இருந்த மாவட்ட செயலாளர்கள் அப்புறம் கட்சி நிர்வாகிகள்லாம். இப்ப அங்க இருந்து ஒரு பெரும் கூட்டம் வந்து அண்ணாமலை சைடு போயிருக்கா மாதிரியும், பிளஸ் சீமான் கட்சியில இருந்து கொஞ்சம் பேர் போயிருக்கா மாதிரியும், அப்புறம் ஏடிஎம்கே டிஎம்கே மற்ற கட்சியில இருக்கவங்க எல்லாருமே அதிருப்தியில இருக்கிறவங்க, பிளஸ் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ரோத் இருக்கணும், இதுக்கப்புறம் ஃபியூச்சர் வந்து அண்ணாமலை இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அண்ணாமலையோட இயக்கத்துல வி த லீடர்ஸா சேர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இது கூடிய சீக்கிரத்துல வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாறும். அதே மாதிரி இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து கிட்டத்தட்ட விஜயோட மெத்தட தான் ஃபாலோ பண்ற மாதிரி நமக்கு மேலோட்டமா தெரியுது. சில விஷயங்கள் எல்லாமே வந்து அது ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 வருஷம் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா ஆரம்பிச்சு அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போற மாதிரி. ஆனா இது அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, அண்ணாமலையோட ஃபர்ஸ்ட் பொதுக்குள்ள அவர் எந்த வித கட்சியோ இல்லை அரசியல் சார்ந்த மாதிரி எந்த கட்சியோ டைரக்டா ஒரு அட்டாக் பண்ணவே இல்லை. ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் மாதிரி தான் தெரிஞ்சு. ஆனா விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கூட்டத்திலேயே அவர் வந்து முழுக்க பிஜேபியோட எதிர்ப்பும் டிஎம்கேயோட எதிர்ப்பும் நல்லா ஆழமா ஒரு பதிய வச்சிருந்தாரு. அடுத்து 2வது விஷயம், டிவிகே வர்சஸ் அண்ணாமலை. அதாவது டிவிகே வந்து அண்ணாமலையோட வருகையினால சில குழப்பங்களும் சில எதிர்ப்புகளும் சில பிரச்சனைகளும் உருவாகும் அப்படின்னு சமூக வலைதளம் பேசப்பட்டது. அதுக்கு வந்து டிவிகேயோட சில ரெஸ்பான்ஸும் வந்திருக்கு. ஸோ அண்ணாமலை வந்து சில குற்றச்சாட்டுகளை டைரக்டா வந்து டிவிகே கவர்மெண்ட் மேல வச்சிருக்காரு. அது என்னென்னு பாத்தீங்கன்னா, டிவிகே கவர்மெண்ட் முடியும் போது, அதாவது 2031 முடியும் போது தமிழ்நாடோட கடன் சுமை கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடியை தாண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு புள்ளி விவரத்தை சொல்லியிருக்காரு. ஏற்கனவே தமிழ்நாட்டோட கடன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி இருக்கு. இப்ப இவங்க வந்து சொன்ன நலத்திட்டங்கள் அதுக்கப்புறம் வாக்குறுதிகள் இதெல்லாம் நிறைவேற்றணும்னா ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 85,000 இருந்து 1 லட்சம் கோடி வந்து கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன்ல இப்ப இருக்கு. இந்த சுச்சுவேஷன் அப்படியே நீடிச்சதுன்னா கிட்டத்தட்ட 2031 நம்ம அடுத்த எலெக்ஷன், அதாவது அடுத்த ஸ்டேட் எலெக்ஷன் வரும்போது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டோட கடன் சுமை வந்து 15 லட்சம் கோடி தாண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதோட சேர்த்து இன்னொன்னு ஒரு சூசகமா சொல்லியிருக்காரு. என்னன்னா 2026 யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நடந்த ஆட்சி மாற்றம் மாதிரி 2031 கண்டிப்பா நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதாவது 2031 டிவிகே தன்னோட ஆட்சியை இழந்து இன்னொரு கட்சி ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது வி த லீடர்ஸா இவர் அண்ணாமலை ஆரம்பிக்கிற கட்சியா கூட இருக்கலாம், இல்ல இன்னொரு கட்சியோட கூட்டணி இருக்கிற மாதிரியும் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் அவர் வந்து பேசுறதுனால இதுக்கான கேள்விகளை வந்து செங்கோட்டையன் அவர்கிட்ட வந்து நம்ம பிரஸ் மீட் வந்து கேட்டிருக்காங்க. அது செங்கோட்டையன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணாமலை வருகையால தாவேகாவுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை,
அதனால நாங்க பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. எங்களோட இது ஆட்சி வந்து சிறப்பா செயல்பட்டு தொடர்ந்து நாங்க தான் ஆட்சியில இருப்போம் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து விஜய வந்து இவர் வந்து வேற எந்த பொலிட்டிக்கல், அதாவது ஏடிஎம்கே, டிஎம்கே இல்ல மற்ற எந்த கட்சியும் ஒரு டார்கெட் பண்ணாம டைரக்டா விஜய டார்கெட் பண்ணிட்டு இருக்கறனால, ஸோ ஃபியூச்சர்ல களம் வந்து அண்ணாமலை வர்சஸ் விஜயா மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது நமக்கு இப்பயே கொஞ்சம் தெரியுது. ஸோ இதை பொறுத்து இருந்தா பார்க்கணும் இது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஏடிஎம்கே சில மெஷர்மெண்ட்டும் எடுத்திருக்காங்க, பிளஸ் டிஎம்கே மெஷர் அது என்னன்றதை அப்புறம் பார்ப்போம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மூணாவது விஷயம், டிவிகே வர்சஸ் ஏடிஎம்கே, டிஎம்கே அண்ட் அதர் கூட்டணி கட்சிகள். அதாவது டிவிகே கட்சி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா குதிரை பேரம் நடத்தியிருக்காங்க. குதிரை பேரம் நடத்துறதுனால ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் கிட்டத்தட்ட 6 எம்எல்ஏ வந்து ஏற்கனவே அவங்களோட எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு டிவிகேல ஐக்கியமாயிட்டாங்க. இப்ப இந்த ஐக்கியமானவங்க 6 எம்எல்ஏ மட்டும் இல்லாம மேலும் இன்னொரு 6 எம்எல்ஏ, அதாவது யாராருன்னு பாத்தீங்கன்னா கேசி வீரமணி, பாலகிருஷ்ணா ரெட்டி, அன்பழகன், சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, இவங்க 6 பேரும் இப்ப ரிசைன் பண்ணிட்டு மறுபடியும் டிவிகேல ஜாயின் பண்ற மாதிரி அதிகாரப்பூர்வமா வரல, ஆனா உறுதியான தகவலா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து மேலும் வந்து டிவிகேக்கு வந்து குதிரை பேர் நடத்துறதுக்கு சாட்சியா அமையும். ஸோ இது வந்து எப்படி போகுதுன்னு தெரியல. இது இப்ப இந்த குதிரை பேர ஆட்சி தொடர்ந்து டிஎம்கே வந்து டிவிகே எம்எல்ஏஸ் சில பேரை விலைக்கு வாங்க ட்ரை பண்ணதா குற்றச்சாட்டு வந்திருக்கு. அதை விசாரிக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இடி டைரக்டா இறங்கி இருக்காங்க நேத்து நம்மளுக்கு வந்து செய்தியில. ஸோ இது வந்து எங்க போய் முடிய போகுதுல. அதே மாதிரி பை எலெக்ஷன் வந்து நம்ம தமிழ்நாடுக்கு இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ ஏன் அனௌன்ஸ் பண்ணலாம், ஒருவேளை மேலும் எம்எல்ஏஸ் ரிசைன் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறதுனால அது இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண பாக்குறாங்களா, இல்ல உண்மையாவே நம்மளுக்கு கம்ப்ளீட் ரீஎலெக்ஷன் சீக்கிரமா நடக்க போதா அப்படின்ற கன்ஃபியூஷன்ல தான் இருக்கும். ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தமிழ்நாடுக்கு பை எலெக்ஷன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ ஏன்னா ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டாருன்னா அடுத்த 6 மாசத்துக்குள்ள அந்த தொகுதியில நம்மளுக்கு எலெக்ஷன் நடந்தே ஆகணும். ஒருவேளை அவங்க லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்றாங்களா என்னன்னு தெரியல, அது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இது மட்டும் இல்லாம இப்போ இந்த 6 எம்எல்ஏ வந்து அவங்க தூக்குறாங்க. ஆனா இதுக்கு இடையே வந்து இபிஎஸ் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. என்னன்னா இபிஎஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தாவேகா கவர்மெண்ட் வந்து நிலைச்சு நிக்காது, கூடிய சீக்கிரம் கவுந்துரும். இது மறுபடியும் வந்து லேட்டஸ்டா வந்து ஒரு 2 நாள் முன்னாடி சொன்ன நியூஸ். அதாவது டிவிகே கவர்மெண்ட் வந்து ஸ்டேபிளா இருக்காது. இது வந்து ஆட்சி அப்ப சொன்ன, இது வந்து ரிப்பீட்டடா ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த 6 மாசத்துல இந்த ஆட்சி கவுந்துரும். ஆனா அவங்க எதை வச்சு உறுதியா சொல்றான்னு தெரியல. இபிஎஸோட தொடர்ந்து ஆனா இபிஎஸ் என்ன வெயிட் பண்றாருன்னா, ஓகே துரோகிகள் எல்லாம் வெளியே போற மாதிரி போட்டோம், நம்ம புதுசா ஆர்கனைசேஷனை ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு ரூட் இதுல ஏடிஎம்கேக்குன்னு ஒரு கோர் ஓட் பேங்க் இருக்கு. அந்த சிம்பிளுக்கு ஏடிஎம்கே கட்சிக்கு அந்த ரெட்டை இலைக்குன்னு. ஸோ அதை வச்சு அவர் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம்னு அப்படின்னு பிளான் பண்றாரா நம்மளுக்கு தெரியல. ஸோ அதனால வந்து சீக்கிரமாவே ஆட்சிக்கு வந்துடும் அவர் சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து வந்தீங்கன்னா கேடி ராஜேந்திர பாலாஜி, ஏடிஎம்கேவோட முன்னாள் அமைச்சர் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ, இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாலின் மட்டும் கோவப்பட்டார்னா, அதாவது டிஎம்கேக்கு சப்போர்ட்டா பேசுற மாதிரி பேசியிருக்காரு. கேடி ராஜேந்திர பாலாஜி வந்து ஏடிஎம்கே ஆளு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டாலின் கோவப்பட்டாருன்னா டிவிகே ஆட்சி இருக்காது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது மட்டும் சொன்னது இல்லாம ஏடிஎம்கே வந்து ஒரு மதம் கொண்ட யானை டிஎம்கேவே கண்ட்ரோல் பண்ணி 10 வருஷம் ஆட்சி கட்சியில இல்லாம பண்ணி அவங்களை கண்ட்ரோல் பண்ணது ஏடிஎம்கே. ஆனா இப்ப ஏடிஎம்கே வந்து ஒரு பொருட்டே இல்லாத மாதிரி தாவேகா விஜய் அவங்க பேசுறாங்க. இது வந்து அவரோட அறியாமையை காமிக்குது அப்படின்றதையும் டைரக்டா அவர் அட்டாக் பண்ணியிருக்காரு. இதை தொடர்ந்து ஆர்பி உதயகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, 1000 விஜய் வந்தாலும் ஏடிஎம்கே கட்சியை ஒன்னா அசைச்சிக்க முடியாது, கூடிய சீக்கிரத்துல தாவேகா கட்சி வந்து சின்ன பின்னம் ஆயிடும் அப்படின்றதையும் அவரு உறுதியா சொல்லியிருக்கிறாரு. இது எதை வச்சு சொன்னாரு, எப்படி சொன்னாருன்றது நம்மளுக்கு தெரியல. ஆனா தொடர்ந்து இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆட்சி அமைச்சு ஒரு 3 மாசத்துக்குள்ளேயே இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு ஹிஸ்டரியில. ஸோ இதெல்லாம் பார்க்கும் போது என்ன நடக்க போகுதுன்றது நம்மளுக்கு தெரியல. இது எல்லாமே காரணம் வந்துன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட்னால தான். ஸோ இது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இது எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து இது ஏடிஎம்கே சைடு. இப்போ டிஎம்கே சைடு வரும். டிஎம்கே சைடு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரா ஒரு மேட்டர் நடந்திருக்கு. என்னன்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ரீசெண்டா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா, அவர்கிட்ட பேரம் நடந்ததாகவும் அவர்கிட்ட அமைச்சர் பதவி கொடுக்கறதாகவும் தாவேகால இருந்து பேசப்பட்டதா அவர் வந்து ஒரு குற்றம் சாட்டி ஆல்ரெடி டிஎம்கே சார்பா கவர்னர் கிட்டையும் எலெக்ஷன் கமிஷன் கிட்டையும் எல்லாம் புகார்கள் வச்சிருந்தாங்க. இப்ப அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஜேபியும் டிஎம்கேவும் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத ஓப்பனாவே சொல்லியிருக்காரு.
ஸோ திருச்சி சிவா அவர்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்பியா இருக்காரு. அவர் வந்து அடுத்த 6 மாசத்துக்குள்ள பிஜேபி மினிஸ்ட்ரியில இடம் பிடிப்பாரு. இது எதை வச்சு அவர் சொன்னார்னா, இப்போ பிஜேபிக்கு வந்து ஒரு மசோதாவை 2/3 ஸ்ட்ரென்த் வேணும் ஒரு மசோதாவை பாஸ் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மகளிர் இடஒதுக்கீடு, அதுக்கப்புறம் சில இதெல்லாம் மசோதா வந்து பாத்தீங்கன்னா இதுவாயிடுச்சு. 2/3 ஓட்டு இல்ல ஆகாததுனால போயிடுச்சு. இப்ப காங்கிரஸ்க்கும் டிஎம்கேவும் முட்டிக்கினதுனால டிஎம்கே கிட்ட இருக்கிற இந்த 30 எம்எல்ஏவையும் வச்சு பிஜேபி சைடு வந்து ஓட் விழுந்ததுன்னா பிஜேபி மசோதாவை ஈஸியா பாஸ் பண்ணிடும். ஸோ அதை மைண்ட்ல வச்சு இப்போ பிஜேபியும் டிஎம்கேவும் அலைன்ஸ் வச்சாங்கன்னா டிஎம்கேல இருந்து ஒரு ஆள் மினிஸ்ட்ரி அனுப்புவாங்க. அந்த ஒரு ஆள் மினிஸ்ட்ரி அனுப்புறது திருச்சி சிவாவா இருப்பார் அப்படின்றத சூசகமா அனிதா ராதாகிருஷ்ணன் அவரு போட்டு உடைச்சிட்டாரு. ஸோ இது மட்டும் சொல்லாம இன்னொன்னு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஆட்சி 5 வருஷத்துக்கு நீடிக்காது அப்படின்றதையும் இவரும் சொல்லியிருக்காரு டிஎம்கே சார்பா. இவர் வந்து 2 கூற்று வச்சு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 இந்தியா 1 எலெக்ஷன் அப்படின்றத மசோதா வந்து இன்னும் பாஸ் பண்ணல. பிளஸ் அது வந்து கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ ஒருவேளை இப்ப டிஎம்கே வந்து பிஜேபியோட சேர்ந்துட்டா அந்த மசோதாவை ஈஸியா பாஸ் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படி பாஸ் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு 2029 அன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் போது அதோட சேர்த்து ஸ்டேட் எலெக்ஷன்ஸையும் நடத்துறதுக்கு 1 இந்தியா 1 எலெக்ஷன் மாதிரி வச்சிருவாங்க. ஸோ அப்படி வச்சுட்டாங்கன்னா விஜய் ஆட்சி வந்து 3 வருஷத்துலயே கலைஞ்சிரும். ஸோ 3 வருஷத்துக்கு அப்புறம் மோடி எலெக்ஷன் நடக்கும். அப்ப விஜய் ஆட்சி அமைக்கிறாரா இல்ல வேற ஏதாவது ஒரு கட்சி ஆட்சி அமைக்கிறதான்றது சொன்னாங்க. இது ஒரு பாசிபிலிட்டிஸ். 2வது பாசிபிலிட்டிஸ் அவர் சொன்னா இவரும் அதே கதையை தான் சொல்றாரு. 3 மாசம் கூட இன்னும் தாண்டாது இந்த கவர்மெண்ட், சீக்கிரமாவே இது கவுந்துரும் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ விஜயோட சைடு வந்து ஏடிஎம்கே சைட்ல இருந்து ஒவ்வொரு எம்எல்ஏவா ரிசைன் பண்ண வச்சு டிவிகே ஜாயின் பண்ண வச்சாலும் டிஎம்கே வந்து டிவிகேவோட ஒவ்வொரு எம்எல்ஏவும் பேரம் பேசி வாங்கிட்டதுக்கான முயற்சியும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏடிஎம்கே வந்து டிவிகே மேல குற்றம் சொல்லுது குதிரை பேரம் நடத்துறாங்கன்னு, டிவிகே வந்து டிஎம்கே மேல குற்றம் சொல்லுது குதிரை பேரம் நடத்துறாங்கன்னு. ஸோ ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி ட்ரையாங்கிள் மாதிரி குதிரை பேரம் நடத்தி பேசிட்டு இருக்காங்க. இதுல இடையில வந்து கூட்டணி கட்சிகளான சிபிஐ, சிபிஎம், சீமான் கட்சி, திருமாவளவன், அப்புறம் அன்புமணி ராமதாஸ், பாமக, இவங்க எல்லாருமே வந்து டபுள் சைட் கேம் விளையாடுற மாதிரி இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் வச்சுட்டு இருக்க மாதிரி மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் வருது. அதுவும் திருமாவளவன்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே டிஎம்கே கூட்டணி தான்ற, திடீர்னு பார்த்தா தாவேகா கூட்டணின்ற, திடீர்னு பார்த்தா டிஎம்கேவும் டிவிகேவும் ஒன்னு சேரணும் அப்படின்னு சொல்றாரு. இது எந்த விதத்துல சாத்தியமே எனக்கும் புரியல. ஸோ அதனால வந்து அரசியல் வந்து ஒரு குழப்பமான சுச்சுவேஷன் தான் போயிருக்கு. ஸோ இப்போ நம்ம முன்னாடி இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அடுத்த 3 மாசத்துக்குள்ள 3 இல்ல 4 மாசத்துக்குள்ள டிவிகே ஆட்சி கவிழ்க்கப்படுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. அது ஃபர்ஸ்ட். இது 2வது வந்து சப்போஸ் 1 இந்தியா 1 எலெக்ஷன் நடந்தா அடுத்த 3 வருஷத்துக்குள்ள மோடி டிவிகே கவர்மெண்ட் கலைக்கப்படும். இது 2வது. 3வது வந்து அண்ணாமலை சொன்ன மாதிரி சப்போஸ் இந்த 2 பாசிபிலிட்டி எதுவுமே நடக்கலாம், 2031ல ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும். அப்ப அண்ணாமலையோட பங்களிப்பு எப்படி இருக்கும், அண்ணாமலை கூட்டணி கட்சியா வராரா இல்ல தனித்து விஜய் மாதிரியே தனித்து வராரா அப்படின்றதையும் அப்பதான் நம்ம பார்க்கணும். ஸோ இது எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள். ஸோ இது எல்லாமே கடந்த ஒரு வாரமா நடந்த தமிழ்நாட்டோட நிகழ்வுகள். ஸோ இதே மாதிரி மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு கேதர் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி டீட்டெயிலாக சொல்றேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ஹரிஹரன். ஸ்டே டியூன் வித் சதுரங்க மீடியா. இது சதுரங்க மீடியா வழங்கும் சதுரங்க அரசியல்.